தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். மேலப்பாளையம் மாட்டு சந்தை திங்கட்கிழமை. இன்னைக்கு சந்தைக்குள்ள வந்திருக்கோம். வந்தோடனே இந்த மாடை பாருங்க. இது வியாபாரி இந்த மாட்டுக்கு சொல்ற விலை முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க 42 சொல்றாங்க. 30 வரைக்கும் கேட்டாங்க. 35 வந்தா கொடுத்துடலாம் அப்படிங்காங்க. காலையில சாயங்காலம் ஒரு 8 லிட்டர் பால் இருக்குன்னு சொல்றாங்க. மதிச்சு வாங்கிட வேண்டியதான். மாடு நல்ல குணமான மாடுங்க. இங்க பாருங்க, தொட்டோன்னு நவள மாட்டு பாருங்க. இல்லைன்னா மற்ற மாடெல்லாம் சுண்டும். இது நாட்டு மாடு கிராஸ் கண்ணுக்குட்டி போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. கொட்டை கண்ணுக்குட்டியா காலக்கண்ணுக்குட்டியா? காலக்கண்ணு. கண்ணுக்குட்டி போட்டு ஒரு வாரம் ஆகுது. காலக்கண்ணு. வாங்க உள்ள போய் இன்னும் எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு, எப்படி வியாபாரிகள் விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி கேட்டு குறைச்சி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். வாங்க உள்ள போறோம். உங்க பேரு? என் பேர் சஞ்சய் காந்தி. வாரம் சந்தைக்கு வந்து வாரம் மேலப்பாளையம். எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? இங்க நைனாவரம், கடையம் ஊத்தங்கரை, பெங்களூர். எந்த சந்தை பெஸ்டா இருக்கும்? நிறைய மாடுகள் வரும், விலை குறைவா இருக்கும். விலை குறைவா இப்ப சத்திரம் மேலப்பாளையம் 2 சந்தை. சத்திரத்துல நிறைய மாடுகள் வரும். நிறைய. இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு மொத்தம் 3 மாடு வந்துச்சு. 3 மாடு. ஒண்ணுதான் வித்துச்சு. 3னா ஒண்ணுதான் வித்துருக்கு. இந்த 2 அப்படியே கிடக்க. இது என்ன ரகத்துல வரும்? கொம்புலாம் ஒரு டைப்பா இருக்கா? ஒட்டான். ஆமா, மைசூர். ஒட்டான்ல ஒரிஜினலா கிராஸா? ராஜ்வுட். இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பல் போடல. போடல. சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? விலை 65 ரூபாய் சொன்னேன். சொல்றது 65. இது என்ன பழக்கத்துல உள்ளது? இது வண்டி மட்டும் போட்டுருக்கு. உழவு பழக்கல. வண்டிக்குன்னா ரேஸுக்கு பழகிருக்காங்களா? ரேஸுக்குலாம் கிடையாது. ஒன்றுமே நாஜா வண்டி மட்டும். காசோல ஏத்துக்காண்டி. சரி, என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? இது 55 ரூபாய் கேட்டாங்க. 55 கேட்டாங்க. ஆமா. உடுற விலை ஒரு 63 கொடுத்துடலாம். 63னா கையில கொடுத்துடலாம். சரி, கை பழக்கத்துல எப்படி இருக்கு? சுத்தமா கும்பலால் முதற்கொண்டு அவுத்துக்கலாம். யார் வேணாலும் பரவாயில்லையா? கும்பலால் முதற்கொண்டு அவுத்துக்கலாம். ஈஸியா இருக்கே. சூப்பர். தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம் ஆதனூர். வியாபாரியா சம்சாரியா? வீட்டுக்கு தான். வீட்டு வளர்ப்புக்கா பண்ண வளர்ப்புக்கா? வீட்டு வளர்ப்புக்கு தான். வீட்டு வளர்ப்புக்கு. நீங்க வாங்கின மாடுகளை பத்தி சொல்லுங்க. இந்த மாடை பத்தி இது 2 பல்லு. சரி. ஆமா, கண்ணுக்குட்டி காலங்கண்ணு 2 பல்லு. ஈத்து தலையத்தான். தலையீத்து. சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன? 35 ரூபாய் சொன்னாங்க. சரி, நாங்க 31 வாங்கணும். இந்த மாட்டோட சிறப்பு என்னென்ன? பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க? பால் 7 லிட்டர் இருக்குங்க. குணவாகலாம் எப்படி இருக்கு? குணம் நல்லா இருக்கு. பொம்பளையாள் கறக்கலாம். பொம்பளையாள் கறக்கலாம். ஒரு எட்டி நவள மாட்டுக்கா? நகலாது. ஆமா, நகலாது. குணத்துக்கு தான் மாடு வாங்கியிருக்கு. குணத்துக்கு தான் மாடு. பொம்பளையாள் கறக்கணும் உள்ள வீட்டுல. கலர் இது என்ன கலர்? இது செவல. எல்லாரும் பெரிய சீஸ் மாடு வாங்க. அது நம்ம இற ஓட முடியாது இல்ல. இது எல்லாத்துக்கும் சரியா இருக்குமா? இறக்கி தீவனத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம மேட்ச்லுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, வீட்டு பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 5 வரைக்கும் மதிக்கலாம். 5க்கு மதிக்கலாம். சாத்தூர் மாட்டு வியாபாரி பாலா. வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க? ஆமா. சரி, எல்லா எருவு மாடுகள் கொண்டு வருவீங்களா? இல்ல எல்லா மாடு எல்லாமே வரும். எருவு மாடு, காளை மாடு, பசு மாடு. ஆமா. இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 4 மாடு வந்துச்சு. 4 மாடு. இந்த எருமையை பத்தி சொல்லுங்க. இது என்ன ரகத்துல வரும்? இது சொரட்டா. எது? சொரட்டான்னு அந்த கொம்பு வச்சு சொல்றீங்களா? ஆமா. இந்த முர்ரா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த முர்ரால சேர்ந்ததுதான். இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து? இது 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்து இருக்கும். இது இப்ப சொல்ற விலை என்ன விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? விலை 50 ரூபா சொல்றோம். சொல்றது 50. சரி, இந்த மாட்டோட சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? பால் நல்லா திமிரா இருக்கும். இல்ல, நம்ம ஊர்ல எருமைகள் வளர்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. வடக்க மாதிரி இல்லையா? இந்த தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனை. அங்க தண்ணி இருக்கிற இடத்துல எருமைகள் வளர்க்கலாம். குடுக்குற விலைன்னா என்ன விலைன்னு கொடுப்பீங்க? 45 ரூபா கொடுக்கலாம். 45ன்னா கொடுத்துடலாம். பால்லாம் எவ்வளவு இருக்கும்? இதெல்லாம் பால் 6 லிட்டர். காலையிலயும் சாயங்காலமும் 2 வேளையும் 6 லிட்டர் இருக்கும். குணவாகலாம் இந்த மாதிரி பெரிய எருமைகள்லாம் குணவாகலாம் இருக்காது. இது அருமையா இருக்கு. குணமெல்லாம் சூப்பரா இருக்கு. வால் இறக்கும் அருமையா இருக்கு. பார்க்க நல்ல தோரணையா வளப்புல கடந்த மாடு. என்ன விலைக்கு பிரியா முடிஞ்சது? 21,500 ரூபாய். நல்ல தலையீத்து கிடாரி. இது ஹெச்எப்ல வருமா? என்ன ரகத்துல வருது? இது செனகுனா இருக்குமா? எத்தனை ஊசி போட்டு 5 மாசம் ஆச்சு. 5 மாசம். 5 மாசம் செக் பண்ணிட்டீங்க? அது எப்படி செக் பண்ணுவீங்க? தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அன்னைக்கு பாத்துருவோம். டாக்டருக்கு பாத்துருவோம். ஓரளவு செக் பண்ணியாச்சு. பேச வராதா? இந்த நல்லா பேசுதியே. இல்ல, உன் பேர் என்னது? ஹரிஸ். என்ன காலையில சந்தை கிளம்பி வந்துட்ட? மாடு விக்க வந்திருக்கேன்னு. 50
கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? இது கண்ணுக்குட்டினா 50. 50,000. நல்லா இருக்கு. கண்ணுக்குட்டி இந்த இருக்கு. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. பால்லாம் எவ்வளவு இருக்கும்? 10-12 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் கிர் ரகம் வருமா? கிர் கிர் கிராஸ்ல நல்ல மடி அமைப்புல சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? கலரும் நல்லா இருக்கு. டார்க் செவலை. இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து? 3 இது இருக்கும். 3 ஈத்து. கண்ணு கிடையாது. செனமாடு. சென சென. எத்தனாவது மாசம்? 8 மாசம் இருக்கு. 8 மாசம். என்ன கணக்குல நீங்க அந்த இதெல்லாம் சொல்றீங்க? அந்த மைக்கு கொண்டாங்க. ஓ, இப்படி தட்டி பார்த்தா தெரிஞ்சு. சரி, இத மாச கணக்கு எப்படி சொல்றீங்க? அதோட மேல இருந்தா 8 மாசம். சரி. கீழ இருந்தா 6-7 மாசம். கீழ உள்ள இருந்தா 5 மாசம். ஓஹோ. மடுக்குழிக்குள்ள இருந்தா 5 மாசம் தான். அப்படியா? சரி. கீழே வந்துரும். ஆமா, மடுக்குழிக்குள்ள கீழே வந்து அப்படியே மேல வந்துரும். ஆமா, மேல வர மாசத்தை கூட்டிக்கிட வேண்டியதான். இப்ப இது 8 மாசம் இருக்கு. 8 மாசம். இது என்ன விலையில வாங்கி? இது 23 வாங்குது. 23. பரவாயில்ல, நல்ல லோ பட்ஜெட்டா இருக்க. 23. பால்லாம் எவ்வளவு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 3-3 கறக்கும். 3-3. ஆமா. ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் வரைக்கும். அது 8-10 கறக்கும். மதுரையில இருந்து வரீங்க? ஆமா. சரி, எல்லாம் காளை மாடுகள் தான் பிடிக்கணும்னு வந்தீங்களா? ஆமா, காளை மாடு மட்டும். இது எப்படி மதுரை சந்தைக்கு கொண்டு போயிருவீங்களா? இல்ல, இங்க வந்து வித்தாச்சு. நீங்க வித்திருக்கீங்களா? வித்தாச்சு. அப்ப நீங்க எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? நீங்க இன்னைக்கு மொத்தம் 25. 25. எல்லாமே காளை மாடுகள் தான். ஆமா, எல்லாம் காளை. இதுல இந்த மாதிரி ஒரு ஜோடி காளை நம்ம வண்டிக்கோ வீட்டு பழக்கத்துக்கோ விவசாயத்துக்கோ வாங்கணும்னா என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம்? 40 ரூபா 45 ரூபா வரும். ஒரு ஜோடி அந்த விலைக்கே வித்துருக்கு. ஓரளவு குறைஞ்ச விலைக்கே கொடுத்துட்டியா? ஆமா. 40 ரூபா 45 ரூபாய்க்கு இந்த ரேட்ல நம்ம வாங்கிடலாம். நீங்க எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? எல்லா சந்தைக்கு போவோம். வாடிப்பட்டி, மேலூர், மேலப்பாளையம், இது சத்திரம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? எப்படி இருக்கு? பரவாயில்லாம தானே இருக்கு. மாடுகள் வரத்தெல்லாம் பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு அதிகம் தான், கொஞ்சம் அதிகம் தான். இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க? மொத்தம் 7 மாடு கொண்டு வந்து, நாட்டு மாடு கொண்டு வந்தோன்னே. சரி. அதுல வந்துட்டு 2 பசு நிக்குது, ஒரு கிரு இருக்கு, அவ்வளவுதான். இது கிர்ரா? கிரு தான். கிர்ரு கிராஸா? கிரு கிராஸ் தான். கிர்ரு கிடாரி. கிடாரினா? கிடாரினா ஒரு 1.5 வருஷம் இருக்குமா 2 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் தானே. 1.5 வருஷம். பல்லு போடல. இது இன்னும் பின்னாடி மாடு இருக்கு. சரிங்க. இது இன்னும் பருவத்துக்கு வர்றதுக்குன்னு எவ்வளவு வந்துருச்சுண்ணே? வந்துருச்சு. என்ன போட்டீங்களா பல்லையா? கொஞ்சம் லைக்குங்க. இல்ல, இன்னி போடல. சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 23 சொல்லிக்கிட்டு இருக்கானே. 23. சரி, 20 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துடலாம். கேள்வி 19 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 19 வரைக்கும் வந்துருச்சு. நெருங்கி வந்துட்டா? ஆமா, நீ ஒரு 1000 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்தா கொடுத்துடலாம். 20 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி. நம்ம எப்பவுமே நாட்டு மாடு தான் கொண்டு வருவோம். வாரம் அப்படியா? ஜல்லிக்கட்டு மாடு, நாட்டு மாடு தான். கண்டு அவைலபிள். வாரம் வந்துருவீங்க? வாரம் வந்துருவோம் நம்ம. சரி. இந்த கிர்ரோட சிறப்புன்னா என்ன இருக்கு? கிர்ரோட சிறப்புனா அமைதியான குணம், பால் தன்மை அதிகமா இருக்கும். நம்ம எந்த இதுக்கு வச்சுக்கலாம், ஹோம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. இந்த SNF ஃபேட் இதெல்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இருக்குமா? இருக்குண்ணே. நல்லா திக்னஸா இருக்குமா? திக்னஸா இருக்கும். அமைதியான குணம். யார் கை கருவைக்கு வச்சுக்கலாம். கை கருவைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாடுகள் கிடைக்கும் உங்ககிட்ட? கிடைக்கும். எந்த ஊர் வியாபாரி? நாங்க விருதுநகர். பேர் சொல்லிருங்க. என் பேர் ஜெயராம். இந்த மாதிரி நாட்டு கண்ணுக்குட்டிகள் அந்த மாதிரி கிடைக்குமா? கிடைக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். உங்க நம்பர் சொல்லி விட்டுருங்க. 9943 60 389. நல்ல மாடா இருக்கு, வாங்கிட்டு போறாங்க. நல்ல செவலையில கண்ணுக்குட்டி காலக்கண்ணு சூப்பரா இருக்கு. வீட்டு தேவைக்கு நாட்டு மாடு கிராஸ் நல்லா இருக்கு. பாளையங்கோட்டை, நடுவுக்குறிச்சி, உடையார்குளம். எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? இன்னைக்கு கொஞ்சம் சூட்டு தான். வியாபாரியா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டு தேவைக்காக. ஈத்து எத்தனாவது ஈத்து? ஈத்து வந்து தலையீத்து. பொட்டக்கண்ணு. ஆண்கண்ணு 33 வாங்கிருச்ச விலை. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கருவை. ஒரே ஒரு கண்ணுக்குட்டி, கிடாரி கண்ணு. இதெல்லாம் என்ன ரகம் வரும்? நாட்டு மாடு வருமா, கிராஸ் வருமா? கிராஸ். ஒரு வருஷத்துக்கு கன்று இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு. சரி. எல்லாரும் இந்த பால் மாடா வாங்குறாங்க, நீங்க இந்த கன்று வாங்கிருக்கீங்களா? விலை நமக்கு ஏத்த விலை வரணும்னா சரி பக்கத்துல வைங்க. முழுவதுக்கு சாணிக்கு தொழிக்கு சாணி வேணும், வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு
சரி சரி. இது என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? அது 13 ரூபா சொன்னாங்க. சரி. 13,000. 13. 10,000 கொடுத்தாங்க. 10,000 ரூபா. 13 சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபா கொடுத்தாங்க. இதுல நம்ம ஒரு பலனை எடுக்கணும், பாலை கறந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? அது 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். தென்காசி மாவட்டம் ஆவடியனூர். மாடு வாங்க வந்தீங்களா, பார்க்க வந்தீங்களா? 6 மாடு வந்தோம். 6 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. வித்தாச்சு. வியாபாரி தானா? இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரங்கள்? பரவாயில்ல, பரவாயில்ல, ஓரளவு லாபத்துல வித்தாச்சு. ரொம்ப நேரம் நிக்கலையா? மணி வந்தேனே வித்தாச்சு. 8-10 கிலோ கொடுத்துட்டீல. 6 டேரி வித்திருக்கோம். நீங்க மாடுகள் வரத்து நல்லா இருந்துச்சா? வரது நல்லா வருது. விலை கொஞ்சம் கடப்பு கம்மி. நல்லா எழுத மாட்டோம். சரி. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நாகர்கோயில் பக்கம் குருத்தன்கோடு. சரி, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எவ்வளவு மாடுகள் வாங்கணும்னு வந்தீங்க? 4 மாடு வாங்கணும் வந்தோம், 2 மாடு வாங்கியிருக்கோம். சரி, இந்த சந்தையை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கான காரணம் ஏகப்பட்ட சந்தைகள் இருக்கு மாடு. சாதா நாங்க பதிவாய்க்கு வாரது வழக்கம். ஆமா. என்னென்ன மாடுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? இது எல்லாமே வாங்கியிருக்கீங்க. இது என்ன விலையில முடிஞ்சது? 24. இது 32. 32. ஆமா. அது வேற ஆளுக்குள்ளது. அது வேற ஆளுக்குள்ளது. ஓரளவு பிடிச்சமா வாங்கியாச்சு. இது எப்படி பண்ணை தேவைக்கா, வீட்டு தேவைக்கா? வீட்டு தேவை. பால்லாம் வீட்டு தேவைக்குன்னா ஒரு மாடு வாங்குறோம்னா பால் எவ்வளவு இருந்தா நமக்கு போதுமானது? நமக்கு ஒரு 3 லிட்டர் போதும். இது கூட இருக்கும். அது பக்கத்துல உள்ள வீட்டு. வீட்டு தேவைக்கு வாங்குற மாடுகள்ல இன்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அது குணங்க நல்லா இருக்கும். சரி. ஆமா. இந்த மடியெல்லாம் நல்லா செக் பண்ணணும் அப்படிங்காங்க மெயினா அது. ஆமா. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து தான் வாங்கிருக்கோம். எப்படி இருக்கணும் மடியெல்லாம், என்ன மாதிரி? வேற உள்ள கட்டிட்டு இல்லாம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த தூரி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்காங்க. எல்லா கம்பளையும் கறந்து பாத்துறணும். எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? 60 ரூபாய் நானே. இந்த மாடா? ஆமா. 60 ரூபா சொன்ன விலை. ஆமா. ஈத்து எத்தனாவது ஈத்து? நல்ல பரு சைஸ் மாடா இருக்கா? 2000 மாடு தான். 2வது ஈத்துனா? 2வது ஈத்துனா ஒரிஜினல் ஈச்சப்போ? ஒரிஜினல் மாடு. 2வது ஈத்துன்னு சொல்றீங்களே, அது என்ன கணக்குல கண்டுபிடிக்கிறீங்க? மாடு கொம்பு இளம பல்லு இருக்கு, சின்ன பல்லு இருக்கு. கொம்பு இளங்கொம்பு, சின்ன பல்லு இருக்கு. சின்ன பல்லு. இத வச்சு 2வது ஈத்து கண்டுபிடிச்சாச்சு. ஆமா. இப்போ பால் இருக்கா? இப்படி பால் 4 லிட்டர் இருக்கு. மாடு ஜன மாடு 6 மாதம். 6 மாதம் ஜன. 6 மாசம் சென 4 லிட்டர் 8 லிட்டர் பால் இருக்கு. சரி, என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க? 60 ரூபாய்க்கு சொன்னா 55க்கு வாங்கிருக்கீங்க. 55க்கு வாங்கியாச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸ் மாடுகளும் 55க்கு வாங்கிடலாமா? அது தெரியாம கொண்டாடுறேன், ஜன தெரியாம கொண்டாடுறேன். ஜன தெரியாம வேற கொடுப்பான். ஆமா, கண்ணு எல்லாம் போட்டுட்டு அப்படின்னா இன்னும் பால் நல்லா இருக்கும். 1 லட்சத்துக்கு விற்கும். 1 லட்சத்துக்கு வைக்கணும். நல்ல மடியெல்லாம் அட்டகாசமா இருக்க. ஏத்தம் இறக்கம் இல்லாம நல்லா இருக்கு. சிறியந்தூர் மாட்டு வியாபாரி சுப்பு ஒன்லி காளை மாடுகள் ஸ்பெஷலிஸ்ட். ஒவ்வொரு சந்தைக்கும் ஒரு 5 ஜோடி 6 ஜோடி 10 ஜோடி வரைக்கும் காளைகள் கொண்டு வருவாங்க. வண்டி காளை, உழவு காளை எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். காளை ஸ்பெஷலிஸ்ட். ரைட். இன்னைக்கு எத்தனை ஜோடிகள் கொண்டு வந்தீங்க? 8 மாடுங்க. 8 மாடு 4 ஜோடி. இந்த ஒட்டான் காளையை பத்தி சொல்லுங்க. இது என்ன பழக்கத்துல உள்ளது, என்ன விலையில கிடைக்கு? உழவு அடிச்சோம்னு சொன்னாங்க. சரி. உழவு அடிக்கிறது நம்ம பார்க்கல. உழவு அடிச்சிருப்பாங்க. வண்டியெல்லாம் கூட்டிட்டோம்னாங்க. சரி, என்ன விலையில கிடக்கு, என்ன விலை சொல்றீங்க? ஒரு 65 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சேன். குடுக்குற விலையா சொல்ற விலையா? குடுக்குற விலையே. குடுக்குற விலை 65. 15 முன்ன பின்ன வந்தாலும் கொடுத்துடலாம். 4 பல்லு. 4 பல்லு. 65 குடுக்குற விலை. சரி, அது 75 ரூபா கொடுத்துடலாம். 75 குடுக்குற விலை. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? ரெண்டையும் 70 ரூபாய்க்கு கேட்காங்க. 70 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 5 55 ரூபாய்க்கு கேட்டாங்க. 55 கேக்குறாங்க. அதை 70 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கூட எவ்வளவு வந்தா, ஒரு 1000 2000 வந்தால் கையில கொடுத்துடலாமா? அது 75 இருந்து 10,000 குறைஞ்சா கொடுத்துடலாம். குறைஞ்சா 75 சொல்றீங்க. ஒரு 1000 ரூபா குறைச்சா 2000 ரூபா குறைச்சாலும் கையில கொடுத்துடலாம். 73ன்னா கையில கொடுத்துடலாம். இது 60 ரூபா 65 ரூபா கொடுத்துடலாம். 65 வந்தால் கையில வரமாட்டாங்க போல தெரியுது. ஏன் இன்னைக்கு நிறைய கூட்டம் நல்லா இருக்க? கூட்டம் நல்லா இருக்கு. ஆளு மாடு வாங்குறதுக்கு ஆள் இல்ல. வேடிக்கை பாக்குறதுக்கு ஆள். வேடிக்கை பாக்குறதுக்கு ஓவர் ஆள் இருக்கு. நல்ல அருமையான மாடுங்க. சூப்பரா நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல ஒரு நாட்டு மாடுகள்ல நல்ல பளிச்சுனான மாடு. ஆனா இதெல்லாம் என்ன ரகத்துல வரும்? இது ஒட்டன் கிராஸ். ஒட்டன் கிராஸ். இதெல்லாம் என்ன பழக்கத்துல உள்ளது? என்ன பழகி இருப்பாங்கல்ல? இது எல்லாம் உழவு மரம் அடிச்சாச்சு. உழவு ரேஸ் கால கிடையாது. ரேஸுக்கும் வசக்கியாச்சு. வசக்கிக்கலாம். தட்டிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு மாடு. அப்படியா? இதுல பல்லு எப்படி இருக்கு? அவ்வாறு பல்லு. அவ்வாறு பல்லு. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை? இன்னும் 10 வருஷம்னாலும் அடிக்கலாம். அப்படியா? நாட்டு மாடுக்கு அந்த மாதிரி லிமிட் எல்லாம் கிடையாது. கிடையாது. சரி, இதெல்லாம் என்ன விலை சொல்றீங்க? சொல்ற விலை 60 ரூபா சொன்னேன். சொன்னது 60. கேள்வி
கேள்வி 50 ரூபாய்க்கு கேட்காங்க. 50 10 ரூபா டிஃபரன்ஸ்ல இருக்கு. இன்னொரு விடுற விலை, இந்த விலை வந்தா கையில விட்டுருவேன். இதே ஒரு 2-3 ரூபா முன்ன வந்தா விற்க வேண்டியதா, எல்லாம் வெட்டுக்காரங்க கையில பிடிச்சு கொடுக்க வேண்டியதா. அப்ப சொல்லிதான் வெட்டுக்காரன் சம்சாரியோட கூட வாங்குதானே. அப்ப சொல்லிதான் எடுத்துட்டே வந்திருக்கு. ஆமா ஆமா. ரைட் ரைட். ஓடுனா மாடு, ஓடலாம் வெட்டுக்காரன் தாம்பு. அவன் தான் 1000 கூட வாங்குவான். இவன் புரியதை பூரா விசாரிப்பான்.